இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஆண்டி, எங்க இருக்கீங்க? என் ரூம்ல தான் இருக்கேன் நந்தினி. சொல்லு. என்ன ஆண்டி, ஏன் இப்படி டல்லா பேசுறீங்க? நம்ம நினைச்சபடி எதுவும் நடக்கலன்னதும் அப்செட் ஆயிட்டீங்களா? விடுங்க ஆண்டி, இது என்ன நம்மளுக்கு முதல் தடவையா? இதுக்கு முன்னாடி பல தடவை நாம கைக்கு கிடைச்ச வெற்றியை பறி கொடுத்துட்டோம்ல. இதுக்கெல்லாம் மனசு தளர விடக்கூடாது ஆண்டி. அடுத்த தடவை பாத்துக்கலாம். தோல்வி எனக்கு புதுசுல நந்தினி, அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா நேத்து என் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி ஆடிட்டு இருந்த அகிலா இன்னைக்கு அப்படியே படம் எடுத்து என்னையே கொத்திட்டா பாரு. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அங்க நடந்ததை முழுசா என்னால பார்க்க முடியல ஆண்டி. வீடியோ கால் வேற கட் ஆயிடுச்சு. ஆமா, அங்க என்னதான் நடந்தது? அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் கொடுத்த சீட்ல எழுதியிருந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட சிங்கே ஆகல நந்தினி. அதெல்லாம் நான் லைன்ல பாத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சரி, அதுதான் ஒண்ணும் இல்லாம போச்சே. நேத்து அகிலா எனக்காக முட்டு கொடுத்து ஆதிக்கிட்ட முட்டிக்கிட்டாளே, அத கொஞ்சம் நாம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அந்த சமையல்காரிய பத்தி லைட்டா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். அகிலாவுக்கு எம்பி ஆனதும் அரசியல்வாதி புத்தி வந்துருச்சு போல இருக்கு. ஜோசியர் எழுதி கொடுத்ததா சொல்லி உங்க அம்மா காலையில ஒரு துண்டு பேப்பர் எடுத்து படிச்சாலே, அது உண்மையா ஜோசியர் எழுதி கொடுத்ததே இல்ல. ஜோசியர் எழுதி கொடுத்த உண்மையான பேப்பர் இதுதான். இந்த பேப்பர்ல ஜோசியர் என்ன எழுதி கொடுத்தார்னு படிச்சு பாராதி. ப்ரோ, அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு? இன்று காலை 8:31 மணிக்கு உங்கள் தலைக்கு ஆபத்து. ஆனால் நீங்கள் செய்த தர்மம் உங்கள் தலை காக்கும். பா, காலையில் நடந்தது அப்படியே எழுதியிருக்கு. அங்கிள், இன்னைக்கு இந்த டைமுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸாக்டா எழுதி கொடுத்துருக்காரு அங்கிள். இதுதான் ஜோஷியர் எழுதி கொடுத்த உண்மையான பேப்பர்னா, அப்போ அம்மா காலையில அவங்க பேக்ல இருந்து எடுத்த பேப்பர்ல வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படும் போட்டிருந்துச்சு. அது எழுதினது யாருப்பா? நான் தான். ஜோஷியர் இதுல எழுதியிருக்க மாதிரி காலையில நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துட்டா இந்த ஜாதகம் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான்னு ஜோஷியர் சொன்னதை நம்பிடுவா. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன பண்ணலாம்? என்ன மாமா சொல்றீங்க? ஜோசியர் எழுதின பேப்பரை என் மாமனார் தான் மாத்தி வச்சாரா? ஆமாம் பார்வதி, அப்பா நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. அப்பா பேப்பர் இப்படி மாத்தி வச்சதுக்கு காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன காரணம் சொன்னாரு?
என் மருமகளை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலன்னு சொன்னாரு. அப்பா ஒன்று மருமகளை ஏத்துக்கிட்ட மாதிரி அம்மா ஒன்று மருமகளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. லைஃப் சந்தோஷமா இருக்கும். அம்மா என்ன மருமகளா ஏத்துக்க போற பொண்ணான நாள் என் வாழ்க்கையில எப்போ வரும்? வருமா மாமா? அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும். ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? எப்பவும் பாசிட்டிவா நினை. அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். நான் இப்படி பேசுறதுக்காக என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. நம்ம 2 பேர் ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதுக்காக அம்மா எவ்வளவு ஆத்திரப்பட்டாங்க. ஜோசியர் கொடுத்த கெடு முடியற வரைக்கும் பால் கூட சாப்பிடாம பட்னி கிடந்தாங்களே. அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அம்மாக்காக நீ பட்னி இருக்கன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்கறதுக்கு உன்னை தேடி அவுட் ஹவுஸ்க்கு வரலையா? உன்கிட்ட அன்பா நடந்துக்கலையா? அது என் மாமனார் ஜோசியர் எழுதி கொடுத்த பேப்பரை மாத்தி வச்சதால நடந்தது. ஒருவேளை அவர் அந்த பேப்பரை மாத்தி வைக்காம இருந்திருந்தா அம்மா என் பக்கத்துல வந்து என்கிட்ட அப்படி நடந்திருப்பாங்களா? இப்பதானே சொன்னேன் பாசிட்டிவா நினை. அப்பதான் நல்லது நடக்கும். ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்ற? இரவும் பகலும் சேர்ந்ததுதான் நாள், இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அது மாதிரி உறவும் பிரிவும் சேர்ந்ததுதான் காதல் மாமா. என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசுற? மத்தவங்க காதலை பத்திலாம் எனக்கு தெரியாது. நம்ம காதல பிரிவுக்கு இடமே கிடையாது. எப்பவுமே உறவு தான். நானும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு அம்மா சம்மதம் வேணும். நாம சேர்ந்து இருக்கிறதுல அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா சொல்லு. நாம பிரிஞ்சிருவோம். என்னாச்சு உனக்கு? அத பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பிரச்சனை தற்காலிகமா தானே மாமா முடிஞ்சிருக்கு. இது ஒண்ணும் நிரந்தரம் இல்லையே. அம்மா என்னைக்கு நம்ம காதல மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சதா அர்த்தம். நம்ம ஒண்ணு செய்யறது முக்கியம் இல்ல மாமா. நம்ம காதல் அம்மாவோட உயிரை பறிச்சிடக்கூடாது. எனக்கு அம்மா முக்கியம். நம்ம பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்தா கூட அதுல எனக்கு சந்தோஷம் தான் மாமா.